ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஓப்பனிங் சாங் சேஞ்ச் ஆனதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போகும். அண்ட் இவங்க எல்லாருமே சாக்ரோ காஸ்மோஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இது நாள் வர இல்லாத மாதிரி இதுக்கப்புறம் ஸ்டோரி போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 14. ஷேகி, நீ ஒரு நாள் இந்த பிளானட்டை விட்டு வெளியே போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸை விட இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ல்டில் எதுவுமே இல்லை. உனக்காக ஒரு ஃப்ரெண்ட் அழுதா அவங்களுக்காக நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு ஜீகி சொல்லியிருப்பான். நான் சொன்ன எல்லாமே தப்பு, ஒன்று நான் வளர்த்துருக்கவே கூடாது, அவுட்டர் ஸ்பேஸ் போகணும் கூடாது அப்படின்னு ஜீகி வந்து கிராண்ட் பிள்ளையே டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுறான். கிராண்ட் பரம்ப மாறிட்டார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நமக்கு தெரிஞ்ச ஜீகி அது கிடையாது, அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு எல்சி சொல்லிட்டு நான் ஜீகியை சேஸ் பண்ணி போகிறேன், நீ தயாரான அப்புறம் அவுட்டர் காஸ்மோஸ் வான்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதில் கண்டுபிடிச்ச அப்புறம் கிராண்ட் பிள்ளை பழையபடியை மாற்றணும்னு நான் கேட்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நம்ம டிராகன் ஃபாலை கடந்து வரலான்னு பார்த்தா ஈடன்ஸ் ஒன் ஷிப் வந்து நிறைய டிராகன்ஸை கொண்டு போயிருக்கு. டிராகன்ஸ்லாம் இவங்க ஷிப்பை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ அட்டாக் பண்ணி ஒரு வழியா தப்பிச்சு போறாங்க. நம்ம ஹீரோவா அவனோட புது ஓவர் டிரைவ் பவரை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல எல்லாத்தையும் போடுறான். ஒரு வழியா சாக்ரோ காஸ்மோஸ் விட்டு வெளியே வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வராங்க. ஸ்பேஸ்ல இருக்கிற ஃபிஷ்ஷை பார்த்து இப்போ நம்ம ஆவாய் காஸ்மோஸ்க்கு வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈடன் ஜீரோ ஷிப் இந்த இடத்துக்கு வந்திருக்குங்கிறத ஹெர்மிட் கண்டுபிடிக்கிறா. ஃபயர் பிளானட் ரெட் கேவ்க்கு போனா அங்க மதுரை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு அவங்க கிளம்புறாங்க. ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நான் தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர் ஷாமி. ஜீகியோட கலரைய பார்க்கலாம் ஷீகி கிராண்ட்வெல்க்கு போனா ஜீகி டோட்டலி சேஞ்ச் ஆயிட்டாரு. ஹியூமன் சைனி ரோபோட் தான் ஆட்சி செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு டீமன் கிங் மாதிரி பேசியிருக்காருல்ல. ஈடன்ஸ் ஒன்னோ மதுரை தேடி தான் போயிருக்காங்க. சாக்ரோ காஸ்மோஸ்ல ஃபிளவர்ஸ் இருந்ததுன்னா ஆவாய் காஸ்மோஸ்ல எல்லா இடமும் ஃபிஷ்ஷா தான் இருக்கும் அப்படின்னு ஷாமி சொல்றா. சார், எல்சியோட ஷிப் வந்து ஆவாய் காஸ்மோஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த மிஸ்டீரியஸ் ஈடன் ஜீரோ ஷிப் அங்கதான் போயிருக்குன்னு சொல்றாங்க. அவ நரவ கான்டாக்ட் பண்ண போறாளா, அப்படி பண்ணா ரொம்பவே டேஞ்சரஸ், அதான் கஷ்டப்பட்டு டிராகனையா கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அதுக்கு ப்ளூ கார்டன் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒருத்தர் சொல்லவும், நோவா கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருப்பாங்கன்னு தெரியாதுப்பான்னு சொல்லவும், டிராகனை தோக்கடிச்சது நோவாவோட ஆளுங்களே கிடையாது அப்படின்னு ஜஸ்டிஸ்ங்கிற அந்த ஆஃபீஸர் சொல்றான். பட் ரிப்போர்ட்ல அப்படித்தானே போட்டிருந்ததுன்னு கேட்கவும், உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. பெலாகோர்ல இருந்த ஈத்தரை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தா. மிஸ்டீரியஸ் ஈத்தரோட லெவல் ரொம்பவே அதிகமா ரீச் ஆனதை பாத்தீங்கல்ல. கண்டிப்பா ஈடன் ஜீரோல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அவனை தோக்கடிச்சிருக்காங்கன்னு சொல்லவும், டிராகன் எல்சி லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அந்த ஷிப்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ஈக்குவலான ஒருத்தன் எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் வந்து அவன் ஈத்தரை ஆக்டிவேட் பண்றான். கர்னல் ஜாக்வார் கிட்ட இருந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வருது. விக்டரி கிரேட் 2 பேரும் வெளியே போங்க, பிரேயர் கவுன்சில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஜஸ்டிஸ் கூட மட்டும் அவன் பேசிட்டு இருக்கான். அடுத்த வாரம் தானே மீட்டிங்னு சொன்னீங்கன்னு ஜஸ்டிஸ் கேட்கறான். எரேசர்னு ஒருத்த வாரன். ஜஸ்டிஸ் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருப்பா, மீட்டிங்கை எப்போ வச்சா என்ன, எல்சி ஆவாய் காஸ்மோஸ்க்கு போயிருக்கா, நேரவ மீட் பண்ணா அவ்வளவுதான் சொல்லவும், 6 கேலக்டிக் ஜெனரல்ஸ் அழிக்கிறதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரியல் அரே உருவாக்கப்பட்டது. எல்சி இப்போ பிரச்சனை கொடுக்குறான்னு அதை பத்தி பேசிதான் ஆகணும்னு கேட்கவும், கண்டிப்பா நான் தான் ஆவாய் காஸ்மோஸ்க்கு போவேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்லவும், எல்சி மேல உனக்கு அவ்வளோ லவா, நீ எப்பவும் ஆவாமலே ஒரு கண்ணா இருக்கான்னு கேட்கவும், என்கிட்ட இருந்தவா எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டா, கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றான். பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த காஸ்மோஸ் அமைதியா இப்போ வச்சிருக்கணும் அப்படின்னு கர்னல் சொல்றான். நம்ம ஹீரோ டீம் ஒரு வழியா இப்ப அந்த ஃபயர் பிளானட்க்கு வராங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஃபயர் பிளானட் நாங்க இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு, வாட்டர் பிளானட் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓஷன்ல எல்லாரும் ஜாலியா போய் குளிக்கிறாங்க. இளம் பசங்க ஜாலியா இருக்காங்க. இவா என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா, ரிசர்ச் பண்றா, இன்னொருத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே. பீச்னு வந்துட்டாலே அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணுதான், நான் உங்களுக்கு சன்ஸ்கிரீன் தேய்ச்சி விடவா அப்படின்னு வைஸ் வச்சுக்கிட்ட போய் கேட்கறான். இவன் திறந்த மாட்டான் சிஸ்டர் பார்க்கவும், ஆஃபருக்கு தேங்க்ஸ் பட் ஷைனிங் ஸ்டாரோட ஸ்கின் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அப்படி வேணா எங்க ஸ்கின் கலரை மாத்திக்கலாம்னு வச்சு காமிக்கவும், ரோட் கடியிலே அப்படிதான் இருக்குமான்னு வைஸ் கேட்கறான். இதுக்கு ஏன் ஃபயர் பிளானட் பேர் வச்சாங்கன்னு ஹெர்மிட் கேட்கவும், இந்த இடம் ரொம்பவே ஹீட்டா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்லவும், நீ ட்ரைனிங் எடுத்து வேர்க்கிறதுனால ஹீட்டா தரலாம், பட் இது நார்மல் டெம்பரேச்சர் தான் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. அது போக இந்த இடம் ஃபுல்லாவே வாட்டர் ஈத்தர் தான் இருக்குன்னு ஹெர்மிட் சொல்றா. இவங்க எல்லாரும் ஜாலியா இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறத பிளேனே வந்து ஷிப்குள்ள இருந்து பாக்குறா. நீ அவங்க கூட எல்லாம் சேராத அப்படின்னு ஜென் சொல்லவும், ஆனா நான் விளையாடணும்னு அசோகமாகறா. சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு ஜென் சொல்லவும், பிளேனேவும் இப்ப ஜாலியா அவங்க கூட போய் விளையாட போறா. இப்படியே எல்லாருமே அந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேனேவும் இவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுல ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிட்டதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. மேல இருந்து இவங்க மேல ஏதோ விழுது, இது மலையா அப்படின்னு ரெபேக்கா பார்க்கவும், இது லைட் ஈத்தர் வாட்டர் ஈத்தர் கூட ஃபியூஷன் ஆகி இந்த மாதிரி எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு விச் சொல்றா. என்ன ஒரு அழகான வியூன் ஹோமரா பார்க்கவும், ஆமா அழகான வியூ தான் வைஸ் சொல்றா. ஷேகி, இதை மேல போய் ரெக்கார்ட் பண்ணா சூப்பரா இருக்கும் ரெபேக்கா சொல்லவும், அந்த ஹீரோ ரெபேக்காவையும் சேர்த்து தூக்கிட்டு போறேன். என் பேக்கேப்ல போடுறதுக்கு நான் வீடியோ மட்டும் எடுத்தா போதும்பா, நீ வீடியோ எடுத்துட்டு வாயன்னு ரெபேக்கா சொல்லவும், நீ அதை டேரக்டா பாரு, இன்னும் அழகா இருக்கும். நம்ம ஹீரோ இப்ப அவளை தூக்கிட்டு போறான். அவ்வளோ ஹைட்ல இருந்து அந்த வியூ பாக்குறதுக்கே செமையா இருக்கு. ரெபேக்காவும் பார்த்துட்டு இப்ப அதை அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப மேல இருந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்துட்டு டேரக்டா தண்ணிக்குள்ள போய் விழ போகுது. ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் கிராஷ் ஆகுது அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு போய் செக் பண்ணலாம் வாங்கன்னு சிஸ்டர் சொல்லவோ, தண்ணி கடியிலையா அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கறான். இந்த அக்வாட்டிக் அடாப்ஷன் டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தண்ணி கடியில பிரீத் பண்ணலாம், பேச முடியும் அப்படின்னு ஹெர்மிட் கொடுக்குறா. ரோபோட்ஸ்க்கு அது தேவையில்ல, சோ மத்த எல்லாரும் அதை மாட்டிக்கிட்டு தண்ணி கடியில போறாங்க. இன்னைக்கு
நான் நிறைய ரெக்கார்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெபக்கா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே வர பூச்சி அப்படின்னு வயசு காட்டவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். அது ஃபிஷ் வகையை சேர்ந்ததுதான் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பயம் போகுது. பயம் அந்த உருவத்தை பார்த்து இல்ல அது பூச்சியா இல்லையாங்கிறதுனால அப்படின்னு வயசு சொல்றான். கிராஷான அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இவங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு எலும்பு கூட தான் இருக்கு. போச்சு நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல மாஸ்டர் இவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்தாருன்னு பீனோ சொல்றான். அடிக்கடியில ஒரு சிட்டியும் டெம்பிளும் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. ஓஷன் கடியில ஒரு சிட்டி இருக்கா, அப்ப மக்கள் இங்க இருப்பாங்களா அப்படின்னு ஹோம்ரா யோசிக்கிறா. ஒருவேளை மெர்மைட்ஸா இருக்குமோ அப்படின்னா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டெம்பிள் மேல மதரோட பிக்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. ஆமாப்பா இது பார்க்க மதர் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. மெர்மைட் இருந்தா அவங்களை போய் மீட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பாடியை என்ன பண்ணான்னு கேட்கவும் இந்த பாடிக்கு ஒரு ப்ராப்பரான பரியலை கொடுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் இறந்தவங்க கூட நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமான்னு வைஸ் கேட்கறான். ரெபக்கா சுத்தி முத்தி பார்க்கும்போது நாடியா லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கு. சீக்கிரவா அப்படின்னு கூப்பிட்டவோ ரெபக்காவும் சரின்னு போறா. ரோபோட்ஸோட சில பார்ட்ஸ் தான் அந்த இடத்துல கிடக்கு அண்ட் மக்கள் யாருமே அந்த இடத்துல இல்ல. எல்லா ரோபோட்ஸும் ஸ்டாப் ஆகி கிடக்குன்னு ஹாப்பி சொல்லவும் இதை பார்த்தா கிராண்ட்பெல் தான் ஞாபகம் வருதுன்னு ரெபக்கா சொல்றா. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது கிராண்ட்பெல் தான் ஞாபகம் வருது. சரி வாங்க அந்த டெம்பிளுக்கு போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னு பார்த்தா ஒரு ஆக்டோபஸ் அந்த இடத்துல வந்து நிக்குது. அட மெர்ஃபாக்ஸா நம்ம ஹீரோ பார்க்கவும் முட்டா பையில இது ஒரு ஆக்டோபஸ்டா அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். எடுத்த உடனே அது பீனோ வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவன் ஈத்தர் கியரை ஆக்டிவேட் பண்ணி மெகா அட்டாக்னு யூஸ் பண்ண போனா தண்ணிலேயே நம்ம ஹீரோ பறக்க ஆரம்பிக்கிறான். தண்ணி கடியில கிராவிட்டியை யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ பவுன்ஸ் ஆயிருதான். தண்ணி கடியில கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண நான் என்ன கத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாரையும் ஆக்டோபஸ் பிடிக்கவும் யாராலையும் அதுல இருந்து வெளியே வர முடியல. இப்போ ஒரு ரெபக்காக்கு மட்டும் தானே இந்த மாதிரி சீன் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி வைஸ் கத்திட்டு இருக்கான். இவங்க எல்லாரையுமே அந்த ஆக்டோபஸ் சாப்பிட போகுது. ஹோம்ராவலாவை ஈத்தரையும் யூஸ் பண்ண முடியல மாஸ்டர் காப்பாத்துங்கன்னு பீனோ சொல்றா. தண்ணி கடியில தான் என் கிராவிட்டி என்னால ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல. நான் ஹெவியா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஆக்டோபஸ் மேல குதிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆக்டோபஸ் விட்டுருது. அது என்ன உயிரோட தான் இருக்கு, எல்லாரும் டெம்பிளை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க. டெம்பிளுக்கு உள்ள போன உடனே ஆக்டோபஸ் விட்டுட்டு திரும்ப போயிருது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். அட இந்த இடத்துக்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரெபக்கா பாக்குறா. கரெக்டா வாசலோட தண்ணி நின்றது. ஹாப்பியா அதுக்குள்ள தலையை விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஓல்டு டெம்பிள்ல இப்படி ஒரு டெக்னாலஜியான்னு ரெபக்கா பாக்குறா. ஒரு வித்தியாசமான ஈத்தரை நான் சென்ஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்குமே அன்ஐடென்டிஃபைடு ஈத்தர் தெரியுது அப்படின்னு சொல்லி ஹோம்ரா சொல்றா. ஒருவேளை நீ பிறந்த அந்த பாத்ரூம் இங்கதான் இருக்குமோ அப்படின்னு வைஸ் வந்து கலாச்சிட்டு இருக்கான். வைஸ் போது கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி ரெபக்கா சொல்றா. இந்த டெம்பிளை சுத்தி ஒரு பேரியர் இருக்கு. லாஸ்ட் டைமா விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. டெம்பிள் ஆஃப் மதர் பீக்கனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் அந்த டெம்பிளோட கார்டியன் நாடியான்னு ஒருத்தி சொல்றா. நாடியாவா? நாடியா லவ் ஆஃப் மை லைஃப்னு அந்த ஷிப்ல போட்டிருந்துச்சே அப்படின்னு சொல்லி ரெபக்கா யோசிக்கிறா. எல்லாருமே ஷாக்கிங்கா அவளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மதுரை தேடி இவங்க போயிட்டு இருக்கிற அந்த ஜர்னில எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. ஈவன் இவங்க வந்திருக்கிற இந்த இடத்துல கூட மதுரை பத்தின க்ளோ இருக்குது. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.